பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலயமா காத்துட்டு இருக்கு அப்படின்றத கேட்டுடலாம். கஜலட்சுமி மேம், நீங்களே துவங்கி வச்சிடலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய முதல் மன அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பாக கிளியர் ஆகும். அதை விட பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தொழில் சார்ந்த வேலை இருக்கும், வேலை ஆட்கள் இருக்க மாட்டாங்க. வேலை சார்ந்த விஷயத்தில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். வேலை சார்ந்த விஷயத்தில் ஆர்டர்ஸ் இருந்தாலும் அதை கரெக்டான டைமில் முடிச்சு கொடுக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருந்துகிட்ருக்கும். அது எல்லாமே இந்த 4 மாதத்தில் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கறதாகவும் பார்க்க முடியும். அதே மாதிரி வீட்டில் கூட நிறைய விஷயங்கள் நமக்கு ஒரு அழுத்தம், நல்ல சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்திங்கனாலும் ஏதாவது நமக்கு ஒரு இடையூறு கொடுத்துட்டே இருக்க மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிற சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வீட்டு உறுப்பினராக இருந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த அழுத்தம்ன்றது இந்த 4 மாத காலம் வந்து கிளியராக தான் நம்ம நல்லாவே பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த மிதுனராசி நேயர்களுக்கு திருமணம் நீண்ட நாட்களாக நடக்கலைன்றதே ஒரு அழுத்தமாக இருந்தது. இந்த 90s கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கலை. நிறைய பேருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பெண் ஆணாக இருந்தாலும் வரன்கள் வர்றது அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய ஒரு இடையூறு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த திருமண அழுத்தம் அப்படின்றது கிளியர் ஆகி கண்டிப்பாக திருமணம் அமைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இந்த சனி வக்ர பயிற்சி நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மிதுன ராசி நேயர்களுக்கு வெளிநாட்டில் இருக்காங்க, இந்த PR இஷ்யூஸு, இந்த விசா கிடைக்கல, இல்லை ஜாபே கூட பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் நம்மளை எங்கேருந்து தூக்குவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாத நிறைய ஒரு அழுத்த சூழலையே இருக்காங்க அவங்க. அது எல்லாமே இப்போ இந்த 4 மாதம் காலம் அவங்க நினச்சபடியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி இந்த 10ல் நமக்கு சனி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பூர்வீக சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த பூர்வீக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயமும், சொத்தாக இருக்கட்டும், நம்மளுடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும், அவங்க பூர்வீக இடத்துக்கே போகாமல் கொள்ளாமலாம் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இப்போ நிறைய நல்ல விஷயம் நடக்கிறத பார்க்க முடியும். சிலருக்கு இவங்க சார்பில் நிறைய நல்ல காரியங்கள் ஃபங்க்ஷன் நடப்பதையும் நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். நன்றிகள். அடுத்தபடியாக அருண்குமார் சார் கிட்ட கேட்டலாம், மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் இருக்கு? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம், மகேஷன் ஆரம்பிக்கும் போது அற்புதமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். சனி வக்ரத்துக்கு வரும்பொழுதோ அல்லது ஒரு கிரகம் வக்ரத்தில் இருந்துச்சுன்னா 50% பலன்களை செய்யும், முன்னாடி வீட்டுக்குரிய பலன்களையும் எடுத்து செய்யும்னு சொன்னாங்க. ஸோ அந்த அடிப்படையில் மிதுன ராசிக்கு 10வது இடம் அப்படின்றது ஜீவன கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ சார், நான் ஒரு வேலைக்கு போய் 10 ரூபா பிழைக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு யாரெல்லாம் கனவோடு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அடுத்த 4 மாதத்தில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை அமையும். வேலையில் ஏற்கனவே பெரிய பிரச்சனை சார், அழுத்தம் சார், நெருக்கடியில் இருந்துட்டு இருக்கேன் சார், ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் அல்லது இந்த இடத்த விட்டு வெளியில் வேறு இடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறவங்களுடைய கனவுகள் நிச்சயம் பலிதமாக மாறும். ஒரு நீண்ட நாளாக ஒரு பதவி, பொறுப்பு, புகழுக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர சனி ஒரு புதிய பொறுப்பையும் பதவியையும் புகழையும் பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாது ஏற்கனவே குடும்பத்தில் ஏகப்பட்ட விரைய செலவு, 5ம் பத்தலை, 50ம் பத்தலை, 5 லட்சமும் பத்தலை அப்படின்னு மிதுனம் புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சு வீட்டில் சுபகாரியம், சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குரிய வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்த போகிறார். அதே மாதிரி பல மிதுன ராசிக்காரர்கள் சார் விளக்கேத்துறேன், சாமி கும்பிட்றேன், கோயிலுக்கு போகிறேன், ஆனால் பலனே கிடைக்கலையே நினைச்சவங்களுக்கு எல்லாம் தெய்வத்தினுடைய அனுகூலமும் சுபமங்கள பிரார்த்தமும் கூடி வரக்கூடிய காலமாக இருக்க போகிறது. ரொம்ப குறிப்பாக குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு இந்த காலத்தில் இருக்கும் பட்சத்தில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறும். வீட்டில் கொஞ்சம் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு பல பேர் மதிக்காத உதாசனப்படுத்தினவங்க எல்லாம் உங்களை கூப்பிட்டு சபையில் வச்சு நீ பேசும்மா, நீ பேசுப்பான்னு சொல்லக்கூடிய அனுகூலம் உண்டு. நிறைய நாட்களாக நண்பர்களாலும் உடன் பிறந்தவர்களாலும் பல வழிகளை மனசுக்குள்ளே சுமந்துட்டு இருந்தீங்க. உங்களை யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உங்களிடத்திலே வந்து சரணடைவார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி தொழில் தொடங்கணும்னு நினச்ச உங்கள் கனவு சக்ஸஸ் ஆகும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சா வாங்குவீங்க. சார், வீடு கட்டுறதுக்கு கடகால் போட்டு தடையாக இருந்தது
எல்லாம் இந்த காலத்துல தடை இல்லாம நடக்கும். இது எல்லாத்தையும் கடந்து திருமணம் உள்ளிட்ட சுபகாரியத்துக்கு முயற்சி பண்ற அத்தனை பேத்துக்கும் கல்யாண பிராப்தம் கூடி வரக்கூடியதா இருக்க போகிறது. ஒட்டுமொத்தத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாற்றம் திருப்பத்தை இந்த வக்ர பெயர்ச்சி கொடுக்கும். ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருங்க, தந்தையினுடைய உடல் நலத்துல கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி மூன்றாவது நபர்களை நம்பி முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். ஸோ எந்த வழிபாடை செஞ்சா இந்த சனியினுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லி பார்த்தா, சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல எந்த பெருமாளுடைய சன்னதி இருந்தாலும் சரிதான், ஒரு கைப்பிடி துளசி எடுத்துட்டு போயிட்டு அந்த பெருமாளுக்கு கொடுத்து உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இந்த வக்ர சனி உங்களுடைய வாழ்வை வசந்தமாக மாற்றும். நிச்சயமாக. ஸோ நிறைய நன்மைக்கான புதிய பாதைகள் வந்து ஓப்பன் ஆக போகுது, கேட்ஸ் ஆர் கோயிங் டு ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். அடுத்தபடியாக டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ரமன் அவர்கள்கிட்ட கேட்கலாம். மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான குட்ஸ் நடக்க இருக்கு? மிதுன ராசி நண்பர்களுக்கு முதல் விஷயம், ஏரி காத்த ராமன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ராமபிரான் வழிபாடு பண்ண லைஃப்பில் வந்து தொழிலில் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் என்டர்பிரினர்ஸாக இருக்கிறவங்க வெளிநாட்டில் ஏஐ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். தொழில் இருக்கீங்க, இல்லை ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேறு ஊர் அல்லது வேறு ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லுவோம், வேறு ஒரு ஸ்டேட்டு அப்படின்னா வேறு ஒரு நாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு புது முதலீடுகள் செய்யணும், இதுதான் ரைட் டைமான்னு கேட்டால் கண்டிப்பாக முதலீடுகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு டைமிங். இந்த காலகட்டங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அந்த லோன் எக்ஸ்பேன்ஷன் ஆகட்டும், அந்த உங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் லோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது, அது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் லைனில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். என்ன பண்ணணும், மெயின் விஷயம் 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானமாக இருக்கனால வீட்டில் பெரியவங்களில் மெயினாக சித்தப்பா இல்லை மாமாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் மட்டும் கிடையாது, பொதுவாக பசங்களுக்காகவும் அதிகமான செலவுகள் ஏற்படலாம். அவங்க படிப்புக்காக, அவங்க யூனிவர்சிட்டி டியூஷன் ஃபீஸ்க்காக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் சொன்னாலும் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு திறமை இருக்குன்னு சொல்லலாம். பேசிய காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை, அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப பெரிய அளவுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கால சூக்ஷமும் இந்த ஒரு சனி வக்கரமாக இருக்கிறதுனால. ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை யதார்த்தமாக கூட வெளியே சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கே நல்லது. இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். நிறைய பேருக்கு பெரிய ஏற்றம், சீட்டு கிடைக்கிறதுலேருந்து, செட்டில்மெண்ட் ஆகிறதுலேருந்து, ஃபாரின் செட்டில்மெண்ட்லேருந்து, பிஆர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி வக்கரத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். திறமையால முன்னேறுவீர் அப்படின்றத சார் அற்புதமா சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக நம்மளுடைய கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள்கிட்ட கேட்டலாம். சொல்லுங்க சார், இந்த மிதுன ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் காத்துட்டு இருக்கு? மிதுன ராசி 3 நட்சத்திரம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரத்தை கொண்ட மிதுன ராசி நண்பர்கள். மிதுன ராசிகிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்போ குரு பயிற்சியாக இருக்குது, சனி பயிற்சியாக இருக்குது, எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. அப்படின்னு வாங்க. ஏன்னா அவர்களுக்கு எப்போவுமே காரியம் நடந்தால் தான் ஒத்துப்பாங்க, அது வரைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பலன் வேணால் சொல்லுங்கள், நீங்கள் முக்க பிடிச்ச ஒரு 20 நிமிஷம் பலன் சொல்லுங்கள், அதெல்லாம் நடக்கட்டும் அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு இருக்கக்கூடிய மனோபாவம் அவர்களுக்கு 100% கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர்கள் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஃபார்ச்சூன். அவர்கள் நல்ல ஒரு விஷயத்துக்கும் லக்குக்கும் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நான் நிறையா இதில் நல்ல சூக்ஷமமாக பார்த்துட்டிங்கன்னா, ஒருத்தர் பணத்தை வந்து போடுவார், இன்னொருத்தர் தொழில் பண்ணுவார். நான் வந்து சைலண்ட் பார்ட்னர் இப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே, அதாவது நிழல் மனிதனாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சூப்பராக இருக்குது. நான் சொல்கிறது நிழல் மனிதர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அப்பாவுடைய வகையில் தோல் சம்பந்தமான வியாதி இருக்கிறவர்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பிறர் மூலமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், கவனம் என்பது தேவை. முதலீட்டாளர்களுக்கு கண்டிப்பாக பணவரம் வரவத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் 100% அமைஞ்சிடும். அமையலைன்னா ஜாதகருடைய பிரச்சனை இல்லை, ஜோசியருடைய பிரச்சனை இல்லை, உங்களோட பிரச்சனை தான், நீங்கள் முயற்சி பண்ணலன்னு அர்த்தம். அப்போது மிதுன ராசிக்கு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. எதுவுமே நெகட்டிவாக பேசக்கூடாது. எங்கள் பாட்டி, அம்மா, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லுவாங்க, இல்லைங்கிற வார்த்தை வாயில் வரக்கூடாது. உப்பு இருக்கா, நிறைஞ்சிருக்கு, இது இருக்கா, நிறைஞ்சிருக்கு, எல்லாம் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. இல்லைன்ற வார்த்தையை சொன்னீங்கன்னா 2 ஒரு கெட்ட விஷயங்கள் வந்துடும். இருக்குது நல்லது பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லி
நல்ல அஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 5 நல்லது நடக்கும். அப்போ கெட்டதா நல்லதான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மிதுனராசி நண்பர்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு, மாற்றுதலுக்கு உண்டான யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும். வீடுனால சில பிரச்சனைகள் இருக்கும். கிராக் விழுந்துருச்சு, இந்த வீட்டில் வந்து தண்ணி பிரச்சனை, இந்த வீட்டில் வந்து எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டுட்டே இருக்கணும், இந்த வீட்டில் வந்து கேட்டு பூட்டுறதில்ல, பூட்டுக்கு சாவி சரியில்லை, இப்படி ஒவ்வொன்றா சரியில்லை நீங்கள் சொல்லுவே இல்லை உங்கள் ஆத்துக்காரமாக சொல்லுவா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் போய் வணங்கணும். நான் போக முடியல சார், நான் இருக்கிறது ஜெர்மனியில் இருக்கேன் சார், நான் இருக்கிறது சிங்கப்பூரில் இருக்கேன் சார், நான் என்ன சார் பண்ணுறது? வீட்டில் அந்த சுவாமியை நினச்சி விளக்கேற்றினாலே போதும், அற்புதமான பலன்கள் கூடி வரும். நன்றிகள். ஸோ மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்கள் முயற்சியை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பெயர்ச்சியில நன்மைகள் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.